நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க. ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு 4 விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க. நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய பதிவை பார்த்துக்கிட்டு வாங்க. நாள்தோறும் நாம் விற்பனை பதிவு போட்டுட்டு வரோம். நீங்கள் நம்மளோட சேனலை பார்த்துட்டு உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. நாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகில் சிறந்த கிடாரி கன்றுகளுங்க. நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 12 மாதங்களான நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு செவல கிடாரி கன்றுங்க. கன்று நல்லா அழகான கண்ணா, நல்லா அழகுலட்சமான கண்ணா, நல்லா தரமான கண்ணா இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க. என்னோடய சிறப்பு பார்த்தீங்கன்னா லட்சுமி சுழி, தாமனை சுழி இருக்குதுங்க. கன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருங்கூட்டு கண்ணா, நல்லா பெருவெட்டு கண்ணா நாளைக்கு வருங்க. நல்ல தரமான மாட்டுக்கு அதிக கறவைத்து இருக்கிற ஒரு பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கிடாரி கண்ணுங்க. நல்லா கொம்பு தலையில் நல்லா பயிர் கொம்பில் நல்லா வெளாறுக்கும் அமைப்பில் வருங்க. முகம் வந்து பார்த்திங்கன்னா சிறு மூஞ்சி தானுங்க. நல்ல உருண்டை கண்ணாமொழி. தாடை வந்து பார்த்திங்கன்னா அருந்தாடையாக இருக்குங்க. நல்லா திமிலேத்தமுங்க, புறவேத்தம் எல்லா பொறுப்பு இருக்குது. கல் நல்லா உடசலான கண்ணுங்க. உடம்பு வந்து வயிறு தொங்கல் இல்லைங்க. 4 காம்பு தெளிவாக இருக்குது. 8 பால் பல்கள் தெளிவாக இருக்குதுங்க. குறைப்பழுது கிடையாது. கன்று நல்லா தரமான கண்ணா. ஒரு கன்று வாங்கி வளர்த்தினாலும் நல்ல குணமான கண்ணாக வேணும். நல்ல தரமான கண்ணாக வேணும். நாளைக்கு மாடாகும்போது நல்லா பெருவெட்டு மாடாக வரணும். நல்லா அழகுலட்சணமான மாடாக நம்மளுக்கு வந்து சேரணும் அப்படின்னா இந்த கிடாரி கன்று நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கன்று இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கன்று இருக்குதுங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். அல்லது ஃபோன் மூலியமாக நான் விளக்கத்தை கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க. இந்த கிடாரி கண்ணினுடைய விற்பனை விலை வந்து 25,000 ரூபாய்ங்க. 12 மாதமான லட்சுமி சுழி, தாமன சுழி இருக்கிற ஒரு தரமான செவல கிடாரி கண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டு இந்த கண்ணை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4 பல்லுங்க, 2ஆம் ஏத்து, காராம்பசு மாடுங்க. நல்ல தரமான மாடாக இருக்குது. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழுப்பு சுழி எதுவும் கிடையாது. போன தயத்தில் கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க. மயிலக்கன்று கன்று அவங்க வச்சுக்கிட்டு மாடு மட்டும் நம்ம தனியாக கொடுத்துட்டாங்க. கர்ப்பப்பை வந்து நல்லா இருக்குதுங்க. நாம் செக் பண்ணிட்டோம். கால்நடை மருத்துவரை வச்சு கர்ப்பப்பை வந்து செக் பண்ணிட்டோமுங்க. நீங்கள் வரக்கூடிய அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு வந்து ஹீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் காளைக்கோ அல்லது காங்கை ஊசியோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மாடு நல்ல தரமான மாடாக இருக்குதுங்க. நல்ல உடசலான மாடாக இருக்குது. நல்ல குணமான மாடாக இருக்குதுங்க. நல்ல கொம்பு தலையில் நல்ல உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா உடசலான உடம்புல நல்ல அளவான மாடாக இருக்குதுங்க. சுத்த கருப்பாக இருக்குதுங்க. மடியில் ஒரு இடத்துலையும் மட்டும் சின்ன வெள்ளைப்புள்ளி வந்து இருக்குதுங்க. மற்றபடி எங்கேயுமே வெள்ளைப்புள்ளியோ மறையோ இருக்காது. நல்ல ஜெட் பிளாக்கில் நல்ல தெளிவான காராம்பசு மாடாக இருக்குது. பல்லு 4 பல்லுங்க. 6 பல் 8 பல் ஆகும்போது மாடு நல்லா பெருவெட்டு மாடாக நல்லா பெருங்கூட்டு மாடாக வந்துடுங்க. காராம்பசு மாடு வாங்கணும், குறைஞ்ச விலையில் இருக்கணும், நம்ம இடத்துக்கு வந்து நம்மளுடைய பழக்கத்துக்கு வளர்த்திக்கணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல தெளிவான மாடாக இருக்குது. சுழி சுத்தத்தில் ஒரு காராம்பசு மாடு நம்ம இடத்துக்கு வாங்கி வளர்த்திக்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. இந்த கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து 27,000 ரூபாய்ங்க. ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு கன்றுக்குட்டி என்ன விலைக்கு வந்து விற்குமோ அந்த விலைக்கு தான் நம்ம மாடை வந்து கொடுக்குறோமுங்க. நீங்கள் வாங்கி உங்களுடைய பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாமுங்க. காராம்பசுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா 4 காம்பு கருப்பாக இருக்கணுங்க. காது உள்மடல் வந்து கருப்பாக இருக்கணுங்க. நாக்கு மேல் நாக்கு கருப்பாக இருக்கணுங்க. இதை வச்சு தான் நம்ம காராம்பசுன்னு சொல்லுவோம். இந்த மாடு பார்த்தீங்கன்னா காராம்பசுக்கு உண்டான எல்லா அம்சமும் இருக்குது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வெள்ளை புள்ளி இருக்குங்க. மற்ற இடத்துல எங்கேயுமே புள்ளியோ மறையோ எதுவுமே இருக்காது. சுத்த ஜெட் பிளாக்கில் நல்ல தெளிவான மாடாக நல்ல தரமான மாடாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கிடாரினுடைய விற்பனை விலை வந்து 27,000 ரூபாய்ங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 12 மாதங்களான நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு செவல கிடாரி கண்ணுங்க. கன்று நல்லா சுழி சுத்தமாக இருக்குது. குறைப்பழுது கிடையாதுங்க. 8 பார்ப்புகள் தெளிவாக இருக்குது. நல்ல பயிர் வாலில் நல்ல தெளிவான கிடாரி கண்ணாக இருக்குதுங்க. நல்ல உடசலான கண்ணாக இருக்குது. முகம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரிஜினல் முகம் தானுங்க. கொம்பு வந்து நல்லா வெளாறுக்கும் அமைப்பில் வருங்க. நல்லா பயிர் கொம்பாக இருக்குது. அருந்து ஆடையாக இருக்குதுங்க. நல்ல திமிலேத்தம், புறவேத்தம் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க. 4 காம்பு தெளிவாக இருக்குது. நல்ல கண்ணா நல்ல தரமான கண்ணாக வாங்கி வளர்த்தணும். கன்று வந்து தவிடுத்து நல்லா குடிச்சிக்குதுங்க. தேவை நல்லா எடுத்துக்குது. புது இடம் புது சூழல் அப்படிங்கிற பயமோ பதட்டமோ எதுவும் கிடையாதுங்க. ஒரு கைப்பழக்கத்துக்கு நல்ல கண்ணா நல்ல தரமான கண்ணாக வாங்கி வளர்த்துக்கணும். நல்ல குணமான கண்ணாக இருக்கணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கிடாரி கண்ணினுடைய விற்பனை விலை வந்து 23,000 ரூபாய்ங்க. ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு தரமான கன்று 12 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தத்தில் நல்ல தரமான கண்ணாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே பருவமழை வந்து எல்லா பக்கமும் பேஞ்சிட்டு இருக்குதுங்க. எல்லா பக்கம் காடுகளில் பார்த்திங்கன்னா மேய்ச்சல் வந்துருச்சு. நல்ல தரமான கன்றுகள் வாங்கி வளர்த்தணும். நாளைக்கு மாடாகும்போது நல்ல ஷோ குவாலிட்டியில் நல்ல தெளிவான கண்ணாக வரணும் அப்படின்னா இந்த கன்றை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம். இந்த கண்ணினுடைய விற்பனை விலை வந்து 23,000 ரூபாய்ங்க. நல்ல கண்ணாக நல்ல தரமான கண்ணாக இருக்குது. செவல கண்ணாக இருக்குதுங்க. சுத்த செவல கண்ணாக இருக்குது. எங்கேயும் மறை கிடையாதுங்க.
உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இறுதி பதிவாக 7 மாதங்கள் ஆன நல்ல தரமான காரி கிடாரி கன்றுங்க. கன்று நல்லா வாட்ட சாட்டமாக நல்லா வந்து சாட்டவாறு மாதிரி நல்லா நீளம்ங்க, நல்லா உயரம்ங்க, நல்லா தெளிவான கன்னாக இருக்குது. உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீள் உடம்பாக இருக்குங்க. நாளைக்கு பெருங்கூட்டு மாடாக வருங்க. நல்ல கால்கள் நல்லா ஊக்கமான கால்களுங்க, நல்லா எலும்பு கனம்ங்க, கன்று எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க. வயிறு தொங்கல் கிடையாதுங்க, குறைப்பழுது கிடையாது, 8 பால்பற்கள் தெளிவாக இருக்குதுங்க, 4 காம்பு தெளிவாக இருக்குது. நல்ல கன்றா நல்லா தரமான கன்றா வாங்கி வளர்த்தணும். நல்லா சாட்டவாறு மாதிரி நல்லா நெட்டுப்போக்கில் வரணும் அப்படின்னா இந்த கன்றை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க. தவிடு நல்லா குடிச்சிக்குதுங்க, தீ நல்லா எடுத்துக்குது. நல்ல முறையில் நல்லா தரமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நான் மாடாகும்போது நல்லா தரமான மாடாக நல்லா பெருங்கூட்டு மாடாக உங்கள் இடத்துக்கு வந்து சேர்ந்துக்குங்க. பூச்சி மாத்திரை நம்ம போட்டு விட்டுட்டோமுங்க. நீங்கள் கொண்டு போய் ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை சுழற்சி முறையில் பூச்சி மாத்திரை போட்டு குடல் புழு நீக்கம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் கன்று நல்லா தரமான கன்னாக நல்லா சதைப்பிடிப்போட நல்லா தெளிவான கன்னாக வந்துடும். நாளைக்கு மாடாகும்போது நல்ல மாடாக நல்லா தெளிவான மாடாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க. நல்ல கன்னாக இருக்குது, நல்லா சிறு மூஞ்சியில் நல்ல முக லட்சணத்தில் கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா 1 இன்ச்சு நீளம் தான் இருக்குதுங்க. நல்ல கன்னாக வேணும், நல்லா அழகு லட்சணமான கன்னாக வேணும், நல்லா பெருங்கூட்டான கன்னாக நல்லா தோல் நைஸில் நல்லா எலும்பு கணத்தில் ஒரு கிடாரி கன்று வாங்கி வளர்த்தணும். மேய்ச்சல் காடுகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கொண்டு போய் விட்டு வளர்த்திக்கலாமுங்க. தொடர்ந்து ஆதிரக்கடல் சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க. நாம் நாள்தோறும் விற்பனை பதிவு போட்டுட்டு வரோங்க. நல்ல தரமான மாடுகள், தரமான கன்றுகளுங்க, எருமைகளுங்க, கன்றெருமைகள், சினையெருமைகள் எல்லாமே நம்ம போட்டுக்கிட்டு வரோம். நீங்கள் எது வேணுமோ உங்களுக்கான மாடுகள், கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் நேரில் வாங்க, அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு வாங்கிட்டு போய்க்கலான்னு தான் சொல்கிறோமுங்க. வர முடியாத நண்பர்கள் அல்லது தொலைவில் இருக்கிற நண்பர்கள் வந்து ஃபோன் மூலயமா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு மாடுகள், கன்றுகள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப சொன்னாலும் நம்ம அனுப்பலாமுங்க. அதை பார்த்துட்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட ஆலோசனை செஞ்சுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க. உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுத்துட்டு நாம் வண்டி வாடகையும் மீதி தொகையும் வாங்கிக்கலாமுங்க. கூண்டு போட்ட வண்டியில் நல்லா தெளிவான பாதுகாப்பான முறையில் நம்ம கொண்டாந்து இறக்கி கொடுத்துடலாமுங்க. ஒரு கன்று தான் வாங்குறீங்க அல்லது ஒரு மாடு தான் வாங்குறீங்க, ரொம்ப வாடகை வந்து அதிகமாக வருதுனாலும் நம்ம ஜாயிண்ட் வாடகையில் உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து கொடுத்துடலாம். வாடகை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க. நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நன்றி, வணக்கம்ங்க.